வணக்கம் ஓவியா. திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் நகர் பகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சுமார் 6 மாடி கட்டிடத்தில் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுமார் 800 படுக்கை வசதிகளுடன் செயல்பட்டு வரும் நிலையில் இங்கு நாளொன்றுக்கு ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான புறநோயாளிகள் மற்றும் உள்நோயாளிகள் வந்து செல்லும் நிலையில் இங்கு 300க்கும் மேற்பட்ட தூய்மை காவலர்கள் மற்றும் செக்யூரிட்டி பணியாளர்கள் தனியார் நிறுவனத்தின் மூலம் ஒப்பந்த பணியில் வேலை செய்து வருகின்றனர். இந்த மருத்துவக் கல்லூரியில் பணி செய்து வரும் செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் மற்றும் செக்யூரிட்டி பணியாளர்களை ஒருமையில் பேசுவதும் அவ்வப்போது அநாகரிகமாக வார்த்தைகள் பேசுவது என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இதில் செவிலியர்கள் மீது தூய்மை காவலர்கள் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த செவிலியர் இன்று காலை மீரா என்பவர் பணிக்கு வந்த மாலா என்ற தூய்மை பணியாளரை கன்னத்தில் பலார் என அறைவிட்டதால் மயக்கமடைந்து கீழே விழுந்த அந்த தூய்மை காவலர் அவரை சக பணியாளர்கள் மீட்டு மருத்துவமனையிலேயே மருத்துவ சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். குறிப்பாக இது குறித்து கேட்டபோது, நாங்கள் மருத்துவமனையில் நடக்கும் குற்றங்களை குறைதீர் கூட்டத்தில் சொல்லியதால் தான் நாங்கள் கூறினோம். இதனால் அவர்கள் ஆத்திரமடைந்து எங்களை அடிக்கலாமா, செவிலியர்கள் எங்களை அடிக்கலாமா, நாங்களும் மனிதர்கள் தானே, எங்களை எப்படி அவர்கள் அடிப்பார் என்று கூறி அந்த பகுதியில் பணி செய்து வரும் அந்த தூய்மை காவலர்கள் மற்றும் செக்யூரிட்டி பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தூய்மை காவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர் அணிந்து வரும் உடைகளை கேலி செய்வது, முகத்தில் மேக்கப் போட்டு வந்தால் அதை குறித்து கேலி செய்வது உள்ளிட்ட பணிகளில் செவிலியர்கள் ஈடுபட்டு வருவதாகவும், இதை நாங்கள் ஒட்டுமொத்தமாக தெரிவித்தால் கூட எங்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தலாமா என்று கூறி அங்கிருந்து பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனிடையே அங்கு சம்பவ இடத்திற்கு வந்த துணைநிலை உதவி மருத்துவ அலுவலர் பிரபு சங்கர் போராட்டம் மேற்கொண்டு தூய்மை பணியாளர்களிடம் மற்றும் செக்யூரிட்டி பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட செவிலியர் மீதும் அதே போன்று தரக்குறைவாக பேசும் செவிலியர்கள் மீது மற்றும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக அவர்களிடம் உத்தரவாதம் அளித்துள்ளார். இருப்பினும் தொழிலாளர்கள் தங்களை அநாகரிகமாக நடத்துவது சரியில்லை என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து பாதிக்கப்பட்ட நபரிடம் கேட்டபோது தம்மை திருடி என்று கூறுவதும் அதே போன்று அநாகரிகமான வார்த்தைகளில் பேசுவதும் உள்ளிட்ட வேலைகளில் ஈடுபட்டு தன்னை அடைந்ததாக கூறியுள்ளார். இதனால் சம்பவ இடத்தில் பரபரப்பாக நிலவி வருகிறது. குறிப்பாக சென்னையில் தூய்மை காவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்களை கைது செய்து பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்த நிலையில் தற்போது திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரியில் பணிபுரியும் செவிலியர் ஒருவர் பணியாளர்களை தரக்குறைவாக பேசி கன்னத்தில் அறைந்த சம்பவம் பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஓவியா, இது நடுவில் ஆகும். இந்த பக்கம் ட்ரெஸ் பண்ணுறது இந்த பக்கம் ட்ரெஸ்ஸிங் ரூம், நானும் ட்ரெஸ்ஸிங் ரூம் தருங்க இந்த லைட் வச்சு அதுக்கு அடிக்குது கொஞ்சம் ஓரமாக. நானும் இந்த பக்கம் தான் அந்த நோட்டுங்கள்லாம் அடிக்கி வச்சுக்கிறேன் கட்டி. அதில் ஒரு பட்டை ஒன்றுலாம் இவ்வளோ பட்டையாக இருக்குது கட்டி வச்சுக்கிட்டு அதை எடுத்து கொஞ்சம் கீச்சிக்கின்னு கட்டிடலாம், மிச்சத்தை வச்சு நம்ம ஒட்டடி கவர் கட்டிக்கலாம். நான் கீச்சிக்கிறேன். உள்ளே போனாலும் ட்ரெஸ் மாட்டோம். உடனே திறந்து இருட்டில் என்னடி பண்ணுற திருடி அப்படின்னு கேட்டாங்க. நான் இல்லாம பண்றேன் கவுரு அடிச்சுங்கிற ஒட்டை அடிச்சு கட்டுறதுக்கு. சிஸ்டர் வாங்க, இருட்டிலே தான் வேலை பார்க்குறேன், வீட்டில் ஏதோ பண்ணுறாங்க.